ஸோ நம்ம இந்த சாப்டரில் வந்துட்டு HTML entities பற்றி பார்க்க போகிறோம். அதாவது HTML entitiesனால் என்னென்னா, இப்போ வந்து வெப்சைட்டில் வந்துட்டு சில அன்டிஃபைன்டு சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். கிரேட்டர் தன் யூஸ் பண்ணுறது, லெஸ் தன் யூஸ் பண்ணுறது, அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து கீழே காப்பிரைட்டில் வந்துட்டு சி கொடுத்து அதுக்கு சுற்றி வந்து சர்க்கிள் போட்ட மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஆம்பர்சண்ட், டாலர், அப்புறம் வந்து மணி சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு HTMLோட என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்காக வந்துட்டு சில ஆஸ்கி கோட்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டாக HTML கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த HTML கோடை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து அது வந்து ப்ராப்பராக டிஸ்ப்ளே ஆகும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அது HTMLோட ரூலை விட்டு வெளியே போகிறதுனால அது வந்து ஒழுங்காக டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ அப்படி டிஸ்ப்ளே ஆனாலுமே வந்துட்டு நமக்கு கரெக்டான அந்த ஒரு ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்காது. ஸோ வந்து நம்ம இந்த சாப்டரில் வந்துட்டு HTML entities, அதாவது வந்துட்டு HTML entitiesல வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ஸ்பெஷல் கேரக்டர்லாம் நம்ம இன்புட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக எப்படி நம்ம அந்த ஆஸ்கி கோட்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து HTML சிம்பிள்ஸ். ஸோ HTML சிம்பிள்ஸ் எப்படின்னா வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் சிம்பிள்ஸ், அதாவது வந்துட்டு நம்ம கீபோர்ட்ஸில் இருக்கிற எக்ஸ்க்ளமேட்டரி, ஆஷிங் சிம்பிள்ஸ், அப்புறம் வந்துட்டு பர்சன்டேஜ், ஆம்பர்சண்ட், ஸ்டார் சிம்பிள்ஸ் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு HTML கேர் செட். கேர் செட் அப்படின்னா என்ன? கேரக்டர் செட்டிங். அதாவது வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஃபார்மேட்டில் போய் சேவ் ஆகும். அதாவது வந்துட்டு அதை ரெண்டர் பண்ணுறப்போ வந்துட்டு அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்க்கறதுக்காக. இப்போ நார்மலாக வந்துட்டு யூனிகோட் 8, ஆஸ்கி, ஆன்சி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்லாம் வச்சாங்கன்னா, இங்கிலீஷோட டிஃப்ரெண்ட், அதாவது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அதோட சிம்பிள்ஸும் அதோட ஸ்ட்ரக்சரும் லிட்டில் பிட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக வந்து டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஓவரால் இங்கிலீஷை சேஞ்ச் பண்ணாமல் அவங்களோட வந்து என்கோடிங் டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது வந்துட்டு சில பேருக்கு வந்து UTF-8, சில பேர் வந்து UTF-16, ஆன்சி, ஆஸ்கி, அதாவது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி கோட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிரித்து வச்சுக்கிட்டாங்க. இது எதுக்குன்னா வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து HTML கேர் செட்டில் வரும். ஸோ பேசிக்காக வந்துட்டு எல்லா HTMLலுமே வந்து என்ன கேர் செட் யூஸ் பண்ணுவாங்கன்னா UTF-8 தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தோம்னா URL என்கோட். URL எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து HTML வந்துட்டு ஹைப்பர் ரெஃபரன்ஸ், அதாவது வந்து ஆங்கர் டேக்ல யூஸ் பண்ணுற ஹைப்பர் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு இமேஜை லிங்க் பண்ணுற ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த இடத்துல நம்ம வந்து URL மென்ஷன் பண்ணுறோமோ அதுக்கான பர்டிகுலர் ரூல் இருக்குது. அதாவது வந்து என்ன மெத்தடில் நம்ம வந்து URL மென்ஷன் பண்ணணும் அதுக்கான ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து HTML URL என்கோட்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTML என்டிட்டிஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை வந்து entity.html நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் HTML டைப் பண்ணி டேப் கொடுத்தோம்னா பேசிக் கோர் எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ HTML entities சேவ் பண்ணியாச்சு. ஸோ தென் இங்கேருந்து நம்ம HTML entities பார்க்க போகிறோம். HTML entities ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் வந்து ஒரு 10 ஸ்பேசஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு ஏங்கிற ஒரு வேர்டு இருக்குது, 2, 3, 4, 5, தென் பிங்கிற ஒரு வேர்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இப்போ அவுட்புட் எனக்கு என்ன வரணும்னா ஏக்கு அப்புறம் 5 ஸ்பேஸ், அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வரணும். ஸோ இப்போ அந்த அவுட்புட் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். entity.html ஓப்பன் வித் கூகுள் க்ரோம் ப்ரௌசர். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் வருது. இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து HTML என்டிட்டி யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இப்போ வந்து ஸ்பேஸுக்கான பர்டிகுலர் ஆஸ்கி கோட் இருக்குது, பர்டிகுலர் அந்த யூனிக் கோட் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்கி கோடை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ அந்த என்டிட்டியோட நேம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸ்பேஸுக்கான என்டிட்டி வந்து என்னென்னா ஆம்பர்சண்ட் NB SP அண்ட் தென் செமிகோலன். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கீவேர்டோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ என்னென்னா இது வந்து என்டிட்டியை மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக ஸ்பேஸ் கொடுக்காம ஏக்கு பிக்கு நடுவில் இந்த என்டிட்டி நேமை டைப் பண்ணோம்னா இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அகைன் இப்போவும் வந்துட்டு நமக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ப்ராப்பரான ஸ்பேஸ். ஒரு 2 டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விடணும்னா இதுதான் வந்து இந்த ப்ராப்பரான என்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நமக்கு அந்த ப்ராப்பர் அலைன்மெண்ட் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 2 டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் வந்து 5 ஸ்பேஸ் விடணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த என்டிட்டி நேமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் 5 டைம்ஸ்.
ஸோ 5 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 5 ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதில் நமக்கு கிளியராக புரியும் இந்த என்டிட்டியோட யூஸ் என்னென்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த என்டிட்டி யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக 5 கீபோர்ட் ஸ்பேஸ் கொடுத்தோம். பட் வந்து நமக்கு அந்த அவுட்புட் கிடைக்கல. ஆனால் இந்த டைம் வந்து கரெக்டாக நம்ம ஸ்பேஸ் கொடுத்தவொடனே 5 ஆம்பர்சன் என்பிஎஸ்பி செமிகோலன்கிறது கொடுத்தோன்னே நமக்கு கரெக்டான அந்த அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த என்டிட்டியோட யூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த என்டிட்டி பற்றி பார்க்கலாம். இப்போ HTML வந்துட்டு சப்போஸ் இந்த லெஸ் தென் சிம்பிளோ ஆர் கிரேட்டர் தென் சிம்பிளோ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அகைன் பேராகிராஃப்குள்ளே இந்த லெஸ் தென் சிம்பிள் தென் நம்ம பிஏ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட இன்புட் பார்த்தோம்னா நமக்கு டிஸ்பிளே ஆக வேண்டிய கேரக்டர் என்னன்னு பார்த்தோம்னா இந்த லெஸ் தென் சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் நம்ம பேஜில் பார்க்கலாம் எப்படி நமக்கு தெரியுதுன்னு. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல தெரியுது, பட் வந்து இது ப்ராப்பராக கிடையாது. மற்ற டெக்ஸ்ட்டுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஏபிங்கிறதுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதே வந்து நம்ம என்டிடி வச்சு யூஸ் பண்ணோம்னா நமக்கு வேறு ஃபார்மேட்டில் அந்த லெஸ் தென் சிம்பிள் கிடைக்கும். ஸோ அந்த என்டிடி பார்த்தோம்னா நம்ம இதிலே டைப் பண்ணோம்னா அந்த ரெண்டு கேரக்டரை கம்பேர் பண்ணோம்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆம்பர்சண்ட் எல்டி கோலன், அதாவது எல்டி மீன்ஸ் லெஸ் தென் அர்த்தம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு பேஜோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது வந்துட்டு இது நார்மல் என்கோடு, இன்னொன்று வந்து ஆஸ்கி என்கோட். இப்போ பேஜோட வியூ சோர்ஸ் பண்ணோம்னா ஸோ வந்து பேக்கில் ஆகிறப்ப கரெக்டாக அந்த என்டிட்டி நமக்கு கரெக்டான அவுட்புட் கிடச்சிருக்குது. பட் இதில் பார்த்தோம்னா அந்த லெஸ் தென் சிம்பிள் அப்படியே கிடச்சிருக்கு. ஸோ எதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து HTML டேட்டாவை வந்து நிறையா பார்ஸ் பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா சரியாக என்கோட் ஆகாமல் இதுக்கு கீழே வர்ற பேஜஸில் வந்து லோடிங்கில் நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆஸ்கி கோட்ஸ் இல்லைனா இந்த என்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்டிட்டிஸ் பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து லெஸ் தென் மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள் வேணும் அப்படின்னா அதே மாதிரி ஜிடி கோலன் அடித்தோம்னா நமக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆம்பர்சண்ட் சிம்பிளையே நம்ம யூஸ் பண்ணணும்னா ஸோ அதுக்கான என்டிட்டி தனியாக இருக்குது. ஸோ அதுக்கான என்டிட்டி பார்க்கலாம். ஆம்பர்சண்ட் ஏஎம்பி செமிகோலன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு தனி டிஃப்ரென்ஸாக அந்த ஆம்பர்சண்ட் சிம்பிள் நமக்கு கிளியராக கிடச்சிருக்கு. இதே நார்மல் ஆம்பர்சண்ட் சிம்பிள் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம், அதுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கே தெரியும் இந்த ஆம்பர்சண்டும் இந்த சிம்பிள் போட்டோன்னே அதுவே தனியாக வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காட்டிருக்கு ரெட் கலரில். ஏன்னா வந்து இந்த HTML வந்து இதை சரியாக எடுத்துக்காது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இது ரெண்டும் மட்டும் தனியாக மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இதோட அவுட்புட் கிடைக்கிது. பட் வந்து பார்த்தோன்னா இங்கே தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் விடுக்குது. எதனால் அப்படின்னு கேட்டால் அது கரெக்டாக என்கோட் ஆகலை. அகைன் நம்ம இதோட பேஜ் சோர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அதே மாதிரி தான் இந்த ஆம்பர்சன் கரெக்டாக ரெண்டர் ஆகிருக்கும். பட் வந்து பார்த்தோம்னா இந்த அண்டு சிம்பிள் வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி வந்து டாலரை மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது வந்து மணி சிம்பிள் எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஆம்பர்சண்ட் சிஇஎன்டி கோலன். ஸோ இது எதுக்குன்னா அந்த சென்ட்டுங்கிற மணி சிம்பிளை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். தென் வந்துட்டு இப்போ வந்து சப்போஸ் நமக்கு வந்து அந்த காப்பி ரைட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஆம்பர்சண்ட் காப்பி கோலன் செமிகோலன். இது எதுக்குன்னா அந்த காப்பிரைட் சீன் வந்து அதை சுற்றி ஒரு ஓவல் வரணும், அந்த காப்பிரைட் சிம்பிள் வரணுன்றக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் வந்துட்டு எக்ஸ் மார்க், அதாவது வந்துட்டு டேஞ்சருங்கிற மார்க்கை மென்ஷன் பண்ணோம்னா அதுக்கான சிம்பிள் வந்துட்டு ஆம்பர்சண்ட் டைம்ஸ் கோலன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அந்த க்ளோஸுங்கிற பட்டன் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் பேஜில். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் வந்துட்டு நம்ம க்ளோஸுங்கிறதுக்காக எக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸுக்கும் இந்த க்ளோஸுங்கிற சிம்பிளுக்கும் நிறைய வேரி ஆகும். ஸோ இப்போ இதோட அவுட்புட்டும் நம்ம பேஜில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த க்ளோஸுங்கிறதுக்கும் இந்த எக்ஸுங்கிறதுக்கும் நிறைய வேரியண்ட் தெரியும். எக்ஸுங்கிற அந்த சிம்பிளுக்கும் இந்த எக்ஸுங்கிற ஒரு வேர்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது பார்த்தோம்னா சிக்கு அப்புறம் ஒரு அடிச்சிருக்கு, அது வந்து சென்ட்டுங்கிற ஒரு மணியை மென்ஷன் பண்ணுது. தென் வந்து காப்பிரைட் சிம்பிள் பார்த்தோம்னா சியை சுற்றி ஒரு ஓவல் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸுக்காக ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ண அந்த கோடு தான் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணுற ஆம்பர்சண்ட் எல்டி கிரேட்டர் தென் எல்டி லெஸ் தென் ஆம்பர்சண்ட் காப்பி செமிகோலன் ஆம்பர்சண்ட் டைம்ஸ் செமிகோலன். ஸோ இது எல்லாமே வந்து எதுக்குன்னா இந்த என்டிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஆஸ்கி எழுதி வச்ச ப்ரீ டிஃபைன்டு கோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி காப்பிரைட் மாதிரியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்னு நிறையா கம்பெனி பார்த்தோம்னா அவங்களோட லோகோவில் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கார்னரில் ஆர்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னா வந்து இட்ஸ் ரிஜிஸ்டர்டு ட்ரேட் மார்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னா அதுக்கும் இதே மாதிரி ஒரு என்டிட்டி நேம் இருக்குது. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஆம்பர்சண்ட் ஆர்இஜி
செமிகோலன். இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ரிஜிஸ்டர்டுக்காக அதே மாதிரி ஆர் சுற்றி அந்த ஓவல் வந்திருக்கு. ஸோ இது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் மார்க் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுது. ஸோ ஒரு வெப் டிசைன் அப்போ மேஜராக நம்ம என்னென்ன என்டிட்டிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஆம்பர்சன்ட் என்டிட்டி யூஸ் பண்ணுவோம், காப்பிரைட் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் வந்து வெப்சைட்டை காப்பிரைட்ன்றதுக்காக அந்த கார்னரில் யூஸ் பண்ணுறதுக்காக. தென் வந்து நம்ம வெப்சைட்டில் ஏதாவது மணியை மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அதுக்காக வந்துட்டு இந்த மணி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் வந்துட்டு எங்கேயாவது கிரேட்டர் தன் லெஸ் தென் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். தென் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதிகமான ஒயிட் ஸ்பேஸ், அதாவது மோர் தென் 2 ஒயிட் ஸ்பேஸ் வேணும்னா அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஆம்பர்சன்ட் என்பிஎஸ்பி செமிகோலன்கிற என்டிட்டி யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா மல்டிபிள் ஒயிட் ஸ்பேசஸ் வந்து நார்மல் HTML நம்மளால கீபோர்டை வச்சு கொடுக்க முடியாது. ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆம்பர்சன்ட் என்பிஎஸ்பி செமிகோலன்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது HTML சிம்பிள்ஸ். HTML சிம்பிள்ஸ்னால் எப்படின்னா இப்போ வந்து வெப்பேஜில் வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக A² A⁻² அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த டேக்ஸ் பார்த்தோம், சூப்பர், சப் டேக். அதே மாதிரி இது வந்து HTML சிம்பிள்ஸ்னால் என்னென்னா சம் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா காமா அந்த சயின்டிஃபிக் சிம்பிள்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணோம்னா அதுக்கான சில என்டிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் அதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து கீபோர்டு மூலமாக இன்புட் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு நமக்கு சில என்டிட்டி நேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுற ஃபார் ஆல், அப்புறம் வந்துட்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன், இந்த மாதிரி சிம்பிள்லாம் யூஸ் பண்ணோம்னா இதுக்காக வந்துட்டு HTML சிம்பிள்ஸில் வந்து ஆஸ் யூஷுவலாக ப்ரீ டிஃபைன்டு என்டிட்டி நேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் என்டிட்டியில் எப்படி நம்ம வந்து ஆம்பர்சன் யூஸ் பண்ணி பர்டிகுலர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி செமிகோலன் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் HTML சிம்பிள்ஸ்க்கும் அந்த கோடெல்லாம் வரும். ஸோ வந்து பேசிக்காக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற HTML சிம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். HTML சிம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்க்கலாம். நம்ம டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம் ஃபார் ஆல் அப்படிங்கிறது. ஃபார் ஆல்னால் வந்துட்டு தலைகளை போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான என்ன சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஆம்பர்சன்ட் ஃபார் ஆல் செமிகோலன். ஸோ இது யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபார் ஆல் சிம்பிள் கிடச்சிரும். தென் வந்துட்டு பார்ட் டிஃபரன்ஷியல், இதுவும் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம். அதாவது பார்ட் டிஃபரன்ஷியல் எதுக்குன்னா சிக்மாவை தலைகளாக போட்ட மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கான என்டிட்டி நேம் என்னென்னா ஆம்பர்சன்ட் பார்ட் செமிகோலன். தென் இதே மாதிரி தேர் எக்ஸிஸ்ட், அதாவது வந்து தலைகளை திருப்பின மாதிரி தேர் எக்ஸிஸ்ட்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதுவும் டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்னா ஆம்பர்சன்ட் எக்ஸிஸ்ட் செமிகோலன். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ HTML சிம்பிள்ஸ் பார்த்தோம்னா அந்த ஃபார் ஆல் அவுட்புட் நமக்கு கிளியராக கிடச்சிருக்குது. தென் வந்துட்டு தேர் எக்ஸிஸ்ட் அண்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியல். ஸோ இந்த இதுவுமே வந்துட்டு நமக்கு கிளியராக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி பை சிம்பிளுக்கான என்ன கோடிங்கு இல்லை சிக்மாக்கான என்ன என்டிட்டி நேமுங்கிறத நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆம்பர்சன் PROD கோலன், அதே மாதிரி ஆம்பர்சன் SUM செமிகோலன். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு, அதாவது அந்த பை சிம்பிளுக்கான அவுட்புட் கிடச்சிருச்சு. தென் வந்துட்டு சம்மேஷனுக்கான அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதோட பேசிக் பார்த்தோம்னா சில சயின்டிஃபிக் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். நம்ம பார்த்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு போகிறோம்னா wikipedia.org, அப்புறம் வந்து நாசா வெப்சைட்ஸ், இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த வெப்சைட்ஸ்லேயே வந்து சயின்டிஃபிக்கான சிம்பிள்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த என்டிட்டியோட நேம்ஸை யூஸ் பண்ணி தான். இப்போ அதே மாதிரி TMங்கிற நம்ம ஒரு லோகோ கேள்விப்பட்டிருப்போம், அதாவது ட்ரேடு மார்க்குங்கிறது. ஸோ அதுக்கான என்டிட்டியும் இங்கே தான் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஆம்பர்சன் ட்ரேடு செமிகோலன். அதோட அவுட்புட்டையும் பார்க்கலாம். ஸோ இப்போ அதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ ஆம்பர்சன் ட்ரேடு கொடுத்தோன்னே அந்த ட்ரேடு மார்க் அப்படிங்கிறதுக்கான அந்த சிம்பிள் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு HTML சிம்பிள்ஸோட பர்பஸ். ஸோ இது இல்லாமல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சில லாட்டின், கிரீக் அந்த மாதிரி லாங்குவேஜோட சிம்பிள்ஸை வந்து நம்ம வெப்பேஜில் இன்க்ளூட் பண்ணுறதுக்காகவும் இந்த சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பேசிக்காக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிரீக் சிம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா காமா ஜெட்டா எப்சிலான் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம HTML சிம்பிள் யூஸ் பண்ணுற அந்த என்டிட்டி நேம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ஆல்ஃபா பீட்டா காமாவோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ அதோட என்டிட்டி நேம் வந்து ஈஸியாக ஹியூமன் ரீடபிளாக தான் இருக்கும். ஆம்பர்சன் ஆல்ஃபா செமிகோலன், ஆம்பர்சன் பீட்டா செமிகோலன், ஆம்பர்சன் காமா செமிகோலன். ஸோ இப்போ இதோட அவுட்புட் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு கிளியராக கிடச்சிருக்கு. கரெக்டாக அந்த ஆல்ஃபா பீட்டா தென் காமா அதோட அவுட்புட் வந்து நமக்கு ரொம்ப கிளியராக கிடச்சிருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து HTML கேர் செட். HTML கேர் செட் அப்படி என்னன்னா கேரக்டர் செட் பண்ணுறது. அதாவது எதுக்குன்னா நம்ம வந்து வெப்பேஜில் இருந்தாலும் சரி, எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, எல்லா இங்கிலீஷ் வேர்ட்ஸும் லாஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிறது வந்துட்டு பைனரி கோடு தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி வெப்பேஜில் இருக்கிற அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸும், அதாவது நம்ம .html சேவ் பண்ணியிருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணுறப்ப அதோடது எப்படி இன்டர்பிரட் ஆகும்னா அதோட ஆஸ்கி வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இன்டர்பிரட் ஆகும். ஸோ வந்துட்டு HTML கோடோட எல்லா கேரக்டருமே வந்து ஆஸ்கி வேல்யூஸாக தான் இருக்கும். அதாவது வந்து 32ல் ஆரம்பிச்சு தென் 255 வரைக்கும் எல்லாமே ஆஸ்கி வேல்யூஸ் இருக்குது. ஸோ 32ங்கிற அந்த ஆஸ்கி வேல்யூ பார்த்தோம்னா ஃபஸ்ட் அந்த ஸ்பேஸுக்காக தான் இருக்கும். தென் வந்து லாஸ்ட் 255 அந்த கேரக்டர் பார்த்தோம்னா லாட்டின் ஒய்யை மென்ஷன் பண்ணும். ஸோ ஆஸ்கியில் பார்த்தோம்னா 32லேருந்து லாஸ்ட் 255 வரைக்கும் இருக்குது. 32ல் தான் நமக்கு வந்து அந்த ஒயிட் ஸ்பேஸுங்கிற சிம்பிள் ஆரம்பிக்குது. ஸோ அதிலிருந்து 255 பார்த்தோம்னா லாட்டினில் இருக்கிற ஒய் சிம்பிள் வரைக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நமக்கு ஸ்மால் ஏபிசிடி, கேப்சல் ஏபிசிடி இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆஸ்கி வேல்யூக்குள்ளே மட்டும்தான் வருது. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம என்ன ஆஸ்கி யூஸ் பண்ணுறோம்னா கேரக்டர் UTF-8 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி நம்ம HTML நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ மெட்டாங்கிற டேக்கில் தான் நம்ம வந்து கேரக்டர் செட்டை மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ மெட்டா நம்ம டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் வந்து HTTP EQUIV. எதுக்கு நம்ம HTTP EQUIV கொடுக்குறோன்னா HTTPங்கிறது வந்து லாஸ்ட்டாக ஹாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோட்டோக்கால் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் தான் அது ரன் ஆகும். ஸோ இன்டர்பிரட் பண்ணுறப்ப இந்த HTTP ஈக்குவலண்ட்டில் வந்துட்டு நம்ம கேரக்டர் செட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் HTTP ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு கண்டென்ட் டைப். அதாவது கண்டென்ட் டைப்னா என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அதாவது வந்து நார்மல் ஆஸ்கி கண்டென்ட்டா, அந்த கேரக்டர் செட் வந்து UTF-8 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெட்டா டேக்கை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதில் கண்டென்ட் என்ன கொடுப்போம்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் /HTML. அதாவது வந்துட்டு நம்ம இதில் இருக்க இந்த மெட்டா டேக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா இதில் வர்ற கண்டென்ட் எல்லாமே டெக்ஸ்ட் கண்டென்ட் ப்ளஸ் வந்து HTML கண்டென்ட். ஸோ இதோட கேர் செட் எப்படி நம்ம செட் பண்ணுவோம்னா செமிகோலன் கேர் செட் ஈக்குவல் டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் 8859-1. இது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா கேரக்டர் செட் UTF-8 மென்ஷன் பண்ணுது. ஸோ எதுக்காக நம்ம இவ்வளோ லென்த்தாக கொடுக்குறோம்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இப்போ வரைக்கும் பழைய HTML, அதாவது வந்து HTML4. அதனால வந்துட்டு இந்த லென்த்தாக நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் வந்துட்டு அட்வான்ஸ், அதாவது வந்து HTML5 பார்ப்போம். ஸோ அதில் வந்து என்னென்ன டேக் டிஃப்ரென்ஸ் ஆகுது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML URL என்கோட். HTML URL என்கோட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு URL வந்து நம்ம வெப்பேஜில் மென்ஷன் பண்ணுறப்ப, அதாவது வந்து ஒரு வெப்பேஜில் லிங்க் கொடுக்குறப்ப ஸோ அதுக்கான பர்டிகுலர் ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம URL என்கோட் ரூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். URL என்கோடோட மென்ஷனிங் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு URL ஸ்கீம் என்னென்னா, அதாவது வந்துட்டு அது HTTPயா இல்லை FTPயா, அதாவது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோக்கால் நம்ம யூஸ் பண்ணுவோம். HTTP, HTTPS, FTP அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னா டிஃப்ரெண்ட் பர்பஸுக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா HTTPயோட பர்பஸ் என்னன்னா வெப்பேஜில் வந்து HTML கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் நம்ம HTTP யூஸ் பண்ணுறோம். இது வந்து HTTPS எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்துட்டு செக்யூராக ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ஒரு ஜிமெயில் வெப்சைட் இல்லைன்னா இ-காமர்ஸில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் பார்த்தோம்னா HTTPSன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எதுக்காக அந்த எஸ்ன்னா செக்யூர்டுன்னு அர்த்தம். எதுக்கான நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுற மணிஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே வந்துட்டு செக்யூராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் தான் HTTPS. ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டோக்காலை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஸ்கீமுங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட நேம் வந்து ஸ்கீம். தென் வந்துட்டு :/. அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹாஸ்ட்னா வந்துட்டு www, அதுக்கு பேர் தான் ஹாஸ்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து நம்ம www யூஸ் பண்ணுறோமா, அதில் இது யூஸ் பண்ணாமல் இருக்கிறோமா, இல்லை www பதிலாக வேறு ஏதாவது அட்ரஸ் யூஸ் பண்ணுறோமாங்கிறதுக்காக தான் நம்ம ஹாஸ்ட்னு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தென் டாட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்ட்டுக்கு அப்புறம் அதோட டொமைன் நேம். சப்போஸ் வந்துட்டு நம்ம URL நேம் தான் நம்ம டொமைன் நேம்னு வரும். ஸோ அந்த டொமைன் நேம் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம டொமைன் கொடுக்குறோம். ஸோ டொமைன் அது வந்து .com இருக்கலாம், ஆர் .in, ஆர் அதர்வைஸ் .org, இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் டொமைன் நேம் மென்ஷன் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு போர்ட்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து லாஜிக்கலாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறது தான் போர்ட். அதாவது வந்துட்டு என்னென்ன கம்ப்யூட்டரில் நெட்வொர்க்கில் என்னென்ன ஒர்க் வந்து எந்தெந்த இடத்துல நடக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம போர்ட் அசைன் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபோனில் வந்துட்டு நெட்டு கனெக்ட் ஆகலைன்னா மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தோன்னா நம்ம வந்து 8080ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் ப்ராக்ஸியில். அந்த 80ங்கிறது எதுக்குன்னா 18 சொல்லுவோம். அது எதுக்குன்னா வந்துட்டு
ஒரு ப்ரௌசரில் வந்து வெப் பேஜில் வந்து எந்த கண்டென்ட்டுமே டிஸ்ப்ளே ஆகணும்னா அது வந்து 80ங்கிற போர்ட் நம்பர் வழியாக தான் வரணும். அதில் வந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக டிஸ்ப்ளே ஆகும். சப்போஸ் வந்துட்டு அது வேறு போர்ட் வழியாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து அது உள்ளே வர விடாது. ஏன்னா வந்து கண்டென்ட்டை செப்பரேட் பண்ணுறதுக்காக, அதாவது வந்துட்டு அதோட ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு டெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் இந்த போர்ட்டில் தான் போகணும், வீடியோ ஆடியோனா இந்த போர்ட்டில் தான் போகணும், இமெயிலாம் இந்த போர்ட்டில் போகணும்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைண்டாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் வந்து இதை ப்ரீ டிஃபைண்டாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னா எல்லா டேட்டாவும் மிங்கிள் ஆகி கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த போர்ட் வந்து டிஃப்ரெண்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து நம்ம யூஆர்எல் கொடுக்குறப்ப நமக்கு வந்து பர்டிகுலர் போர்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா கோலன், இப்போ வந்து எனக்கு 80ங்கிற போர்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா கோலன் 80ன்னு கொடுத்துருவோம். ஸோ அதுக்காக வந்துட்டு கோலன் போர்ட் நேம். ஸோ இதோட வந்துட்டு நம்மளோட கோர் யூஆர்எல் முடிஞ்சிருச்சு, அதாவது வந்து பேஸ் யூஆர்எல் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா சப்போஸ் இந்த யூஆர்எலுக்கு அப்புறம் வேறு ஏதாவது ஒரு பாத்தை ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதாவது வந்துட்டு www.something.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வேற ஒரு ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த போர்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ், அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் நேம் ஆர் ஃபைல் நேம் எது வேணால் இருக்கலாம். சப்போஸ் இந்த ஃபோல்டருக்கு அப்புறம் நான் இன்னொரு ஃபைலை ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபைல் நேம், அதுக்கப்புறம் வந்து தென் அந்த ஃபைல் நேமோட எக்ஸ்டென்ஷனை மென்ஷன் பண்ணணும். அதாவது ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபைலுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கும். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃபைல்னால் வந்து .txt இருக்கும், HTML ஃபைல்னால் .html இருக்கும், இல்லை ஆடியோ வீடியோ ஃபைல்னால் .mp3 .mp4ன்ற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் டாட்டுக்கு அப்புறம் ஃபைல் எக்ஸ்டென்ஷனும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு HTML URLோட என்கோடிங் ரூல். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எப்படி நம்ம வந்துட்டு ஆங்கர் டேக்ல வந்துட்டு எப்படி ஒரு URL நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நான் ஒரு ஆங்கர் டேக்ல href யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த hrefல வந்து என்னென்னா நான் வந்து ஒரு ஃபைலுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுக்க போகிறேன். அதுக்கு எப்படி நம்ம கொடுப்போம்னா ஃபஸ்ட்டு ப்ரோட்டோக்காலை மென்ஷன் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் ஸ்கீம். ஸோ HTTP கோலன் மென்ஷன் பண்ணியாச்சு, ஏன்னா வந்துட்டு நான் HTTP ப்ரோட்டோக்கால் வேணும் அதை ஆக்சஸ் பண்ண போகிறேன். தென் வந்துட்டு அதோட ஹாஸ்ட் நேம் கொடுக்க போகிறேன், அதாவது வந்துட்டு www.google.com அப்படிங்கிற ஹாஸ்ட் கொடுத்துட்டேன். இந்த .comங்கிற டொமைன் நேம் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பர்டிகுலர் ஒரு ஃபோல்டர் நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இமேஜஸ். ஸோ இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரை நான் ஆக்சஸ் பண்ணியாச்சு. தென் அந்த இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஏதாவது ஒரு இமேஜ் அப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த இமேஜோட நேமு, தென் அதோட எக்ஸ்டென்ஷன். சப்போஸ் நான் ஆக்சஸ் பண்ணுற இமேஜ் வந்து ஜேபிஜியாக இருந்துச்சுன்னா ஜேபிஜி, இல்லை பிஎன்ஜியாக இருந்துச்சுன்னா பிஎன்ஜி. ஸோ இதுதான் வந்து யூனிவர்சல் HTML URL என்கோட். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கீமு, தென் வந்து அதோட ஹாஸ்ட் நேமு, தென் அதோட டொமைன் நேமு, தென் அதோட டைரக்டரி நேம் ஆர் இல்லைன்னா ஃபோல்டர் நேம், தென் வந்து அந்த ஃபைல் நேம், லாஸ்ட்டாக வந்து அதோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஒரு URL என்கோடை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுற HTML ரூல். ஸோ இந்த சாப்டரில் வந்து மொத்தம் நம்ம 4 பார்த்தோம். HTML entities, HTML symbols, HTML charset அண்ட் HTML URL encode. ஸோ ஃபஸ்ட்டு HTML entities என்ன பார்த்துருப்போம்னா அதாவது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து எப்படி HTML பேஜில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்காக நம்ம நார்மலாக யூஸ் பண்ண கோட்ஸ் வந்து ஆம்பர்சன், சம் டெக்ஸ்ட், செமிகோலன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம். தென் வந்துட்டு HTML சிம்பிள்ஸ் பார்த்தோம். சிம்பிள்ஸ் எதுக்குன்னா வந்து புது மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இல்லைனா லாட்டின், க்ரீக் சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி பேஜில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்த சிம்பிளுக்கான என்ன நேம்னு பார்த்தோம், என்டிட்டி நேம். அதுவும் ஆஸ் யூஷுவல் என்டிட்டி மாதிரியே ஆம்பர்சன்ட், AMP செமிகோலன், சென்ட் செமிகோலன் அந்த மாதிரி இருந்தது. தென் வந்து HTML கேர் செட் பார்த்தோம், அதாவது வந்து என்ன கேரக்டரில் வந்து HTML பேஜை நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ வேர்ல்டு வைடாக அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு UTF-8. UTF-8னா யூனிவர்சல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கோட் வந்து 8. எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லா வெப்பேஜோட HTML டெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு ASCII கோடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ASCII கோடுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்காக கேர் செட் யூஸ் பண்ணுறோம். அந்த ASCII கோட வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தோம்னா 32லேருந்து 255 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக நார்மல் சிம்பிளில் ஆரம்பித்து, ஒயிட் ஸ்பேஸில் ஆரம்பித்து, கேப்ஸ் ஏ, ஸ்மால் ஏ, தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ஸோ எல்லாருமே வந்து இந்த ASCII கோடுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். இதை தவிர வேறு எந்த கோடுமே இருக்காது. தென் வந்து HTML URL என்கோடு பார்த்தோம். இது எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் URL மென்ஷன் பண்ணுறப்ப என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ப்ரீ டிஃபைன்டு ஃபார்மேட் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரோட்டோக்கால் ஆரம்பித்து டொமைன் நேம், ஹாஸ்ட் நேம், தென் போர்ட் நேம் மென்ஷன் பண்ணோம், தென் ஃபோல்டர் நேம் மென்ஷன் பண்ணோம், லாஸ்ட்டில் ஃபைல் நேம், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்டென்ஷன் மென்ஷன் பண்ணோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து ஓவர்வியூவாக இது ஃபுல்லாக பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு HTML JavaScript என்னென்னு பார்க்கலாம், HTML XHTML. ஸோ இது ரெண்டுமே வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.